ஒரு மேடம் வந்து பிரமாதமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நம்ம சாட் பாக்ஸில். என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஹவு டு ஃபைண்ட் த ரைட் ஹாரோஸ்கோப் யூசிங் அதர் ஃபேக்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் 10 பொருத்தம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வி கம் அக்ராஸ் மெனி ஹாரோஸ்கோப்ஸ் இன் மேட்ரிமோனி. மேட்ரிமோனியில் நம்ம நிறைய ஜாதகத்தை பார்க்குறோம். இதுதான் நம்ம வீட்டுக்காரரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, இதான் மேட்சான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, அதுதான் ஆண்டவன் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஜோசியர் கண்டுபிடிக்கிறது இல்லைம்மா. ஆக்சுவலாக என்னென்னா, ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கல, இந்த பொண்ணு ஜாதகத்துக்கு இந்த பையன் ஜாதகம் பொருந்துமா, இது பொருத்த இருக்குது, இது செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த முடிவு தான் எடுத்து கொடுக்க முடியுமே தவிர, ஜோதிடத்தில் இந்த பொண்ணுக்கு இவர் தான் கணவர், இவரை விட்டால் வேற கணவர் இல்லை, அதனால் இதையே கட்டி வைங்க அப்படின்னு அடித்து சொல்கிறதுக்கான அமைப்புங்கிறது இல்லை. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஜோசியர் தனக்கு இருக்க நம்பிக்கையில் வேணால் அந்த மாதிரி பேசலாமே தவிர, அதுவும் எல்லா ஜாதகத்துக்கும் பேச முடியாது, பேசலாமே தவிர மற்றபடி வந்து இதுக்கு இதுதான், வேற ஜாதகம் பொருந்தாது, இவர் தான் புருஷன், இதுதான் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியான அமைப்பில் கண்டுபிடிக்கிறதுக்கான இது வந்து இல்லை. சரியா? அப்போ அதனால தான் சொல்றாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ நம்மெல்லாம் வந்து கருவியாக இருக்கலாமே தவிர மற்றபடி நம்ம தான் முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த ஜாதகங்களை பார்த்து தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிக்கணும்ல, அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல.